பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து என்று கர்த்தரை வாழ்த்து பார்க்கிறோம். ஆசா தன் ராஜ்யபாரத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் தேவன் பக்கமாக திருப்ப நினைத்தார். அதற்கு அவர் செய்த மிக முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னால், ஆசா commanded Judah to seek the Lord, the God of their forefathers. தங்களுடைய முற்பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரை தன் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இந்த நாட்களிலே அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். ஆசா நாட்களிலே முற்பிதாக்களின் தேவனை மறந்து போய்விட்டார்கள். முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லக்கூடிய முற்பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரை இவனுடைய ராஜ்யபாரத்தில் இருக்கிறதான ஆசா ராஜ்யபாரத்தில் இருக்கிறதான மக்கள் எல்லோரும் மறந்து போனார்கள். ஆகவே அதை நினைப்பு ஊட்டுகிறார், அதை சொல்லிக் கொடுக்கிறார், அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். நீங்கள் இருக்கிற நிலைமையில் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தரை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாறை இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய நாட்களில் நாம் எத்தனை பிள்ளைகளுக்கு நம்முடைய சபையில் உள்ள விசுவாச மக்களுக்கு மிஷினரி கதைகளை சொல்லிக் கொடுக்குறோம், அல்லது நமக்கு முன்பதாக வாழ்ந்த பரிசுத்தவானுடைய கதைகளை சொல்லிக் கொடுக்குறோம், அல்லது தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்குறோம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இன்றைய தலைமுறையை நாம் போன தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும், அழைத்து செல்ல வேண்டும். மிஷினரிமார்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டார்கள், எப்படியெல்லாம் இந்தியாவுக்கு ஊழியம் வந்தது, எப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கடினமாக உடைத்தார்கள், எத்தனை பேர் இரத்த சாட்சியாக மறித்தார்கள், தேவனுக்கு எத்தனை பேர் வைராக்கியம் நின்றார்கள் என்ற காரியத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்குற பொழுது தான் அவர்களுக்கு முன் நடந்த காரியங்களை சரியாக கண்டுகொள்ள முடியும். இந்த நாட்களில் அநேக வரலாற்று புஸ்தகங்கள் இருக்கிறது, யூடியூப், ஃபேஸ்புக்கெல்லாம் இருக்கிறது. அநேக காரியங்கள் நம் கற்றுக்கொள்ள அநேக காரியம் இருக்குது. ஆனால் ஆசா இருந்த நாட்களை யோசித்து பாருங்கள், எதுவுமே கிடையாது. தோரா என்று சொல்லக்கூடிய அந்த புஸ்தகம் மாத்திரம்தான், அந்த வேதாகம சூழல் மாத்திரம்தான் இருந்திருக்கும். அதை வைத்து தான் ஆசா மிக அற்புதமாக தன் ஜனங்களாகிய யூதா மக்களுக்கு முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை குறித்து மிக அழகாக போதிக்கிறதை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தை குறித்து போதிக்கிறார், தேவனை தேடுவதை குறித்து போதிக்கிறார். அதை போதிக்கிற பொழுது ஜனங்கள் அதை கேட்டு தேவன் பக்கமாக திரும்புகிற காரியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னடந்த கதைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், முன்னடந்த சம்பவங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், சாட்சிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. 5 வருஷத்துக்கு முன்பதாக இருந்த காரியம் இப்போ கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்பதாக இருந்த காரியம் இப்போ கிடையாது. வேகமாக டெக்னாலஜி ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். 10-20 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு மொபைல் ஃபோன் தான் இருக்கும், பட்டன் ஃபோன் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மாறி போய்விட்டது. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் டச் ஃபோனை தான் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாம் ஆண்ட்ராய்டு மொபைல் தான். ஒரு வீட்டுக்கு 3-4 மொபைல்லாம் இருக்கிறது. அந்த நாட்கள் லேண்ட்லைன் தான் இருக்கும், ஹலோன்னு சொல்லி பேசுவாங்க. அடுத்து ₹1 காயின் வந்துச்சு. அப்படி எல்லாம் வந்து இப்போ கடந்த 20-25 ஆண்டுகளில் மிக வேகமாக டெக்னாலஜி வளர்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆக பிள்ளைகள் தவறுவதற்கும் தேவனை விட்டு விலகி போவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. பாவத்தை செய்வதற்கு அநேக சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, பொல்லாப்பை செய்வதற்கு அநேக சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் வாலிபர்களும் விசுவாசிகளும் தவறாக பயன்படுத்தாதபடிக்கு அதை நல்ல முறையில் பயன்படுத்த அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுக்கிற பொழுது மெய்யான தேவனாகிய சொந்த தேவனை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்நிய தேவனா, சொந்த தேவனா, ஃபாரின் காட் ஆர் ஓன் காட். சொந்த தேவன் இல்லாத இருக்கிற பொழுது அது எப்படியாவது அந்நிய தேவன் உள்ளே வந்து விடுவான். நம்முடைய இருதயம் காலியாக இருக்கிற பொழுது வேறே வந்து நிரப்பும்படியாக ஆகிவிடும். ஒரு பாத்திரத்தில் ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னால் வெளியே உள்ள பொருள் அங்கே வந்து இருக்க முடியாது. ஆனால் அந்த பாத்திரம் காலியாக இருந்துச்சுன்னு சொன்னால் உள்ளே எது வேணாலும் வந்து விழலாம், பூச்சி வரலாம், மண் வரலாம், கல் வரலாம், எல்லாம் வந்து விழலாம். ஆகவே நமக்குள்ளே இருக்குது நம்முடைய தேவனுடைய பக்தி, நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய பரிசுத்தம் நம்முடைய இருதயத்தில் நிரப்பி இருக்கிற பொழுது வேறு அந்நிய தேவர்களுக்கு நாம் இடம் கொடுக்க முடியாது. இன்றைக்கு பிள்ளையுடைய வாழ்க்கையில், விசுவாசியோட வாழ்க்கையில் தேவனை குறித்தும் பரிசுத்தை குறித்தும் நம்ம அதிகமாக வைத்து கொண்டே இருக்கிற பொழுது அதோடய வாழ்க்கையில் அது அதிகமாக அது நிரம்பிக்கொண்டே இருக்கும். எங்கே காலி இருக்கிறதோ பிசாசு வந்து அதை நிரப்ப பார்ப்பான். அப்படி வந்தான்னு சொன்னால் அது தேவனை விட்டு விலகுவதற்கு ஒரு காரியமாக அமர்ந்து விடும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே தேவன் மனுஷனை உண்டாக்கினார்,
மனுஷனோ தேவனை ஆராதிப்பதற்காக. ஆகவே எல்லா மனிதர்களையும், எல்லா விசுவாச மக்களையும், எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும், நம்முடைய பிள்ளைகளையும் தேவன் பக்கமாக திருப்புகிற காரியத்தெல்லாம் சரியாக செயல்பட வேண்டும். வசனத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், நான் வசனத்தை போதிக்க வேண்டும். ஏனோதானே என்றல்ல, வேத வசனங்களுக்கு சரியாக இந்த காலத்தில் போதிக்க வேண்டும். தேவனுடைய காரியத்தை எதை விட்டுவிட்டு போகிறோம் என்பது மிக முக்கியம். தேவனுக்காக நான் இந்த பூமியில் என்ன வைத்து விட்டு போகிறேன்? பிரசங்கத்தையா, பரிசுத்தையா, வேத வசனத்தையா, சுவிசேஷத்தையா, அல்லது என்னை போல ஒரு 10 ஊழியக்காரர்களையா, அல்லது என் சபையை போல் அநேக சபைகளையா, எதை நான் தேவனுக்காக விட்டு போகிறேன் என்பது மிக முக்கியம். ஆபிரகாம் விட்டு போயிருந்தார், ஆகவே தான் ஆசா போதித்தார். ஈசாக்கு விட்டு போயிருந்தார், ஆகவே தான் ஆசா போதித்தார். யாக்கோபு விட்டு போயிருந்தார், ஆகவே தான் ஆசா போதித்தார். இன்னைக்கு நீங்கள் நானும் தேவனுக்காக எதை விட்டு விட்டு போயிருக்கிறோம்? ஒரு சின்ன சாட்சி நமக்குள்ளே இருக்கிறதா? என்னுடைய தகப்பனார் ஜெபித்தது போல நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு நம்ம பிள்ளை சொல்ல முடியுமா? என் தாயார் ஜெபித்தது போல நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசி சொல்ல முடியுமா? ஆகவே நாம் தேவனுக்காக எதை விட்டு செல்கிறோம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அதைத்தான் முற்பிதாக்கள் செய்தார்கள், அதைத்தான் ஆசா நினைவு கூர்ந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை விட்டு விட்டு போகிறோம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. எதை தேவனுக்காக செய்து விட்டு போகிறோம், தேவனுக்காக என்ன காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு போகிறோம் என்பது மிக முக்கியம். ஆகவே நாம் தேவனுக்காக எதையாவது செய்து நல்ல காரியங்களை விட்டுவிட்டு போக வேண்டும். அதே போல் நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேகரை முன்னால் நடந்த காரியங்களை, இருந்த மிஷனரிமார்களை நாம் அவர்களுக்கு, நம்முடைய தலைமுறைக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி நாம் சொல்லுகிற பொழுது தேவராஜ்யம் இன்னும் கட்டப்படும், தேவனுடைய மகிமை இன்னும் உயர்த்தப்படும். ஆகவே ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கும், சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கும், மிஷனரி வாழ்க்கை குறித்து அறிந்து கொள்வதற்கும் மிக பிரயோஜனமாக இருக்கும். பரிசுத்த வேதாக நம்முடைய கையில் எப்படி வந்தது என்பதை இன்றைக்கி அநேகருக்கு தெரியாது. எப்படி அந்த வேதம் நம்முடைய கையில் வந்தது? அநேகர் மரித்திருக்கிறார்கள், இரத்த சாட்சியாக மரிச்சிருக்கிறாங்க. சீகன் பால் ஆதியாகம் முதல் ரூத்து புஸ்தகம் வரை அவர் தமிழ் கற்றுக்கொண்டு எழுதியிருக்கிறார். இன்றைக்கி நம்மளாம் தமிழில் படிச்சிருக்கிறோம். தமிழ் பைபிளை திக்கி திக்கி படிப்போம்.